ஓடிடில ஆல்ரெடி பெரிய அளவுல சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய தமிழ் படங்கள், அதாவது 4வது வாரம், 5வது வாரம் கூட பெரிய அளவுல ஓடிடில டாப் ரேங்கிங்ல இருக்கு. அதெல்லாம் என்னென்ன படங்கிறத பார்ப்போம். இந்த வாரம் ஓடிடில ரொம்ப முக்கியமான படங்கள், முக்கியமா ஒரு தமிழ் படமும் இருக்கு. அது என்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போலாம். Netflixஅ பொறுத்தவரையும் ஒரு தமிழ் படம் 3 வாரமா தொடர்ந்து சூப்பரா போய்க்கிட்டு இருக்கு. ஆமாங்க, கட்டா குஸ்தி 2 போன வாரம் 4வது இடத்துல இருந்ததுல்ல. இப்போ கீழ போய் ஒரு 7வது இடம், 8வது இடம் போயிருக்குன்னு பார்த்தா, இப்பவுமே 4வது இடத்திலேயே இருக்குங்க. ஸோ சூப்பரா போய்க்கிட்டு இருக்கு. 3வது வாரம் கூட. ஸோ இந்த படம் ஓடிடில ஒரு பெரிய அளவுக்கு ஹிட். தியேட்டரிக்கலா ஒரு பெரிய ஹிட் இல்ல. ஓடிடில அதை விட டபுள் மடங்கு ஹிட் அப்படின்னே சொல்லலாம். கட்டா குஸ்தி 2. யார் குட்டிமா உன் ஸ்கூல்ல இவ்ளோ முடியோட? புது மிஸ். அடுத்ததா தி லாஸ்ட் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் ஃபிலிம். இந்த படம் வேர்ல்டு வைடு நெட்ஃபிளிக்ஸ்ல நம்பர் 1 பொசிஷன்ல போன வாரம் இருந்ததா, இப்பவுமே நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கு. இந்தியால நம்பர் 3ல இருக்கு. இந்த படத்தை பார்த்தவங்க எல்லாருமே அவ்வளோ சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா ஓடிடில ஒரு பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. அடுத்ததா அதர்வா அவர்களோட இதயம் முரளி. இந்த படம் வந்து போன வாரம் செகண்ட் பொசிஷன்ல இருந்தது நெட்ஃபிளிக்ஸ்ல. இப்போ டாப் 5ல இருக்கு. 5வது பொசிஷன்ல செகண்ட் வீக் வந்து கண்டினியூ பண்ணி போய்கிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா இது ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா கட்டா குஸ்தி 2 ஒரு பெரிய ஹிட் அப்படின்னா இந்த படமும் ஓடிடில ஹிட் தான். நாளைக்கு என்னோட பர்த்டே, நீயும் வந்தா நல்லா இருக்கும். ஒரு பெரிய ஹீரோவோட படங்க தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும்போது பெருசா அந்த அளவுக்கு போகல. ஒரு லாஸை தான் சந்திச்சுது தியேட்டரிக்கலா. ஓடிடில வந்ததுக்கு அப்புறம் கூட பயங்கர ரோஸ்ட் ட்ரால் அப்படின்னு போயிட்டு இருந்தது. ஆனாலும் இந்த படம் 40 நாள் ஆகியும் டாப் 10க்குள்ள நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க, அது பெத்தி தான். ஸோ ராம் சரண் அவர்களோட பெத்தி இந்த வாரமும் 6வது இடத்துல இருக்கு. அர்ஜுன் தாஸ் அவர்களோட கான் சிட்டி நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆகி 25 நாள் ஆச்சு. ஆனாலும் இந்த படம் இன்னுமே டாப் 10க்குள்ள இருக்குங்க. போன வாரம் 6வது பொசிஷன்ல இருந்தது. இப்போ 8வது பொசிஷன்ல வந்திருக்கு. ஸோ டாப் 10க்குள்ள ஒரு படம் 5வது வாரம் கூட கடந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அது பெரிய விஷயம் தானே. உண்மையிலே இந்த படம் தியேட்டரிக்கலா ஃபிளாப்பா இருந்தாலும் ஓடிடில மாபெரும் வெற்றி அப்படின்னே சொல்லலாம். ஆனா உடனே மாட்டிக்காத மாதிரி ஒன்று பண்ணுவோம். கிட்டத்தட்ட 40 நாள நெருங்கி போய்கிட்டு இருக்கு. இன்னமும் நெட்ஃபிளிக்ஸ்ல டாப் 10ல இந்த படம் இருக்குங்க. ஆமாங்க, ஹிந்தி படமான பதி பத்னி அவுர் வோதோ. இந்த படம் ஆக்சுவலா ஒவ்வொரு வீக்குமே ஓடிடில பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு. தியேட்டரிக்கலாவும் இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமா தான் அமைஞ்சிருக்கு. Excuse me? Vani? Yeah, then I'm still your wife. லாஸ்ட் வீக் நெட்ஃபிளிக்ஸ்ல முதல் இடத்துல இருந்த மே வாபஸ் ஆகுங்க இந்த வீக் செகண்ட் பொசிஷன்ல இருக்கு. ஏன்னா நிறைய நியூ ரிலீசஸ் வந்திருக்கு. இருந்தாலும் டாப் 2ல இருக்கு அப்படிங்கிறதுனா பெரிய விஷயம் தானே. மே வாபஸ் ஆகுங்க தியேட்டரிக்கலா இந்த படம் ஒரு ஸ்லோ ஸ்டார்ட்டா இருந்தாலுமே பெரிய வெற்றி படமா அமைஞ்சுது. அதே மாதிரியே இந்த படம் ஓடிடிலையுமே பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. இப்ப எல்லாருமே இந்த படத்தை பத்தி ரொம்ப பாசிட்டிவா பேசிக்கிட்டு இருக்காங்க. போன வாரம் மே வாபஸ் அவங்களோட ஃபர்ஸ்ட் பொசிஷனை பிடிச்ச படம் எது தெரியுங்களா? ஆமாங்க, இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன காக்டெயில் 2. ஒரு செம்ம ரெஸ்பான்ஸ் இருக்கு ஓடிடில. ஆக்சுவலா தியேட்டரிக்கலா இந்த படம் ஒரு வெற்றி படம் தான். இப்போ ஓடிடிலையுமே ஒரு நல்ல வெற்றி அமைஞ்சிருக்கு. இதை தொடர்ந்து இந்த படம் அப்கமிங் டேஸ்லயும் இதே டாப் 1 வந்து ஃபாலோ பண்ணுதான்னு பார்ப்போம். அடுத்ததான் வெப் சீரிஸை பொறுத்தவரையும் ஆபரேஷன் சாஃபெட் சாகர் இதுதான் வந்து நம்பர் 1 பொசிஷன்ல இருக்குங்க. லாஸ்ட் வீக்கும் நம்பர் 1ல இருந்தது, இப்பவும் நம்பர் 1ல இருக்கு. இதை பார்த்த எல்லாருமே ஒரு பயங்கர பாசிட்டிவா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா நீங்க ஒரு வெப் சீரிஸ் பார்க்கணும், அதுவும் ஒரு நல்ல தரமான வெப் சீரிஸ் பார்க்கணும் அப்படின்னா இதை நீங்க சஜஸ்ட் பண்ணலாம். கண்டிப்பா இதை நீங்க பார்க்கலாம். தமிழ் ஆடியோல கூட இருக்கு. அமேசான் பிரைமை பொறுத்தவரையும் லாஸ்ட் வீக் மூவிஸ்லயே நம்பர் 1 பொசிஷன்ல வந்து கவர்னர் இருந்தது. இப்பவுமே அந்த இடத்த வந்து அந்த படம் தான் தக்க வச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா லவ் இந்த படம் ஒரு பெருசா தியேட்டரிக்கலா பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. ஆனா இப்போ இந்த படம் ஓடிடியில தொடர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. லாஸ்ட் வீக் பாத்தீங்க அப்படின்னா 3rd பொசிஷன்ல இருந்து, அதுக்கு முன்னாடியுமே 2nd 3rd பொசிஷன்ல இருந்தது. இப்போ 5th பொசிஷன்ல இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஓடிடியில ஒரு தரமான வெற்றி படம் அப்படின்னே சொல்லலாம் லவ். இவனுக்கு வேணவே வேணாம் சார். ஐஸ்வர்யா ராஜேஷ் டைரக்டா நடிச்ச தெலுங்கு படம் தான் ஓசுகுமாரி. போன வாரம் வந்து செகண்ட் பொசிஷன்ல இருந்தது. இந்த வாரம் டாப் 5க்குள்ள தான் இருக்கு. 4th பொசிஷன்ல இருக்கு. அடுத்த வாரம் 10ல இருக்கான்னு பார்ப்போம். அடுத்ததா அரூபி அப்படிங்கிற ஒரு படத்தை போன வாரம் நம்ம பார்த்தோம். அதாவது வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம்.
இந்த படம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு கில்மா ஹாரர் ஃபிலிம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த படம் அமேசான் பிரைம்ல வந்து ஃபர்ஸ்ட் வீக்கே 9th பிளேஸ் போயிடுச்சு. அமேசான் பிரைம் வெப் சீரிஸை பொறுத்த வரையும் வதந்தி 3வது இடத்துல இருக்கு. இந்த சீசன் 2 அப்படிங்கிறது ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூ தான் வந்திருக்கு, ஒரு கலவையான விமர்சனம் தான் வந்திருக்கு. சீசன் 1 ஏன்னா அவ்வளோ பெரிய வெற்றி, அதை தாண்டி இது சீசன் 2ல பெரிய அளவில் மக்களை ஈர்க்கல அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனா இப்போதைக்கு டாப் 3ல இருக்கு. அதையும் நீங்க நம்புறீங்களா? டாப் 2ல என்ன வெப் சீரிஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் நம்ம ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருந்தோம் ரீச்சர் சீசன் 4. அது வந்து இப்போ டாப் 2ல இருக்கு. அப்புறம் ட்ரைட்டர் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ் வந்து நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கு. ஜி5 பொறுத்த வரையும் அகில் அக்கினேனி அவர்களோட லெனின் வந்து போன வாரம் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருந்தது. கிட்டத்தட்ட 100 மில்லியன் ஸ்ட்ரீமிங் மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு பெரிய விளம்பரமே பண்ணியிருந்தாங்க, பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ரேங்க் 2ல வந்திருக்கு செகண்ட் வீக். ஸோ சசி அவர்களோட 100 சாமி வந்து போன வாரம் 3வது பொசிஷன்ல இருந்தது ஜி5ல. இப்போ டாப் 5ல தான் இருக்கு, 5வது பொசிஷன். ஸோ இப்போ இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா தியேட்டரிக்கலாவும் ரிலீஸ் ஆகும்போது நிறைய பேர் இந்த படத்தை வந்து ரொம்ப நல்ல விதமா சொல்லியிருந்தாங்க. இப்போ ஓடிடியில் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் இந்த படத்தை பத்தி ரொம்ப பாசிட்டிவா பேசுறாங்க. அப்புறம் கிட்டத்தட்ட 40 நாள் ஆக போகுதுங்க பரிமளா அண்ட் கோ இன்னுமே அந்த டாப் 10க்குள்ள இருக்கு. போன வாரம் பார்த்தா அதே 6th பொசிஷன்ல இருக்கு. இந்த படம் தியேட்டரிக்கலா ஒரு ஆவரேஜ் அப்படின்னாலுமே ஆனா ஓடிடியில தொடர்ந்து பெரிய அளவுல பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து இந்த படம் வந்து டாப் ரேங்கிங்ல இருக்கு. ஸோ பார்ப்போம், வரப்போற நாட்கள்ல நிறைய படம் வருது, அப்போ இந்த படம் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அடுத்த வாரம் ஒரு பெரிய படம் வருது ஜி5ல. அது என்ன படங்கிறத நான் கொஞ்ச நேரத்துல சொல்றேன். பரிமளா ஃபேமிலி நாங்க பண்ணாத கொலைகளா. அப்புறம் ஹை ஜவானி தோ இஷ்கு ஹோனா ஹை அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படம் போன வாரம் ஜி5ல டாப் 5ல இருந்தது, இப்போ டாப் 7க்கு போயிருக்கு. ஆனா பால் அண்ட் த பாய் அப்படிங்கிற மலையாள படம் லாஸ்ட் வீக் 4th இருந்தது, இப்போ ஒரு படி முன்னேறி டாப் 3க்கு போயிருக்குங்க. ஆக்சுவலா இந்த படம் கண்டென்ட் வைஸ் ஒரு பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருக்கு, தியேட்டரிக்கலாவும் சரி ஓடிடிலையும் சரி. அடுத்ததா ஜி5 பொறுத்தவரையும் நம்பர் 1 பொசிஷன்ல பாரத் பாக்கியா வித்தாத்தா அப்படிங்கிற இந்த படம் தான் இருக்கு, கங்கனா ரனாட்டோட படம். ஆனா இந்த படம் தியேட்டரிக்கலா ஒரு பெரிய டிசாஸ்டர். அடுத்ததா ஜியோ ஹாட்ஸ்டாரை பொறுத்தவரையும் டாப் 10 தமிழ், ஆக்சுவலா இது தமிழ் லாங்குவேஜ், இந்தியன் மூவிஸ் கிடையாது. தமிழ் லாங்குவேஜ்ல உயிர் அப்படிங்கிற ஒரு மலையாள படம் தமிழ் லாங்குவேஜ்ல ஃபர்ஸ்ட் இருக்கு. அப்புறம் மாயின்டி பங்காரம் தமிழ்ல வந்து எங்கள் தங்கம், அதாவது வந்து ரொம்ப நாளாச்சு, இன்னமும் டாப் 2ல இருக்கு. ஆக்சுவலா அவ்வளோ சூப்பரா இருக்கும் அந்த படம். நீங்க ஒருவேளை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா பாருங்க, அவ்வளோ சூப்பரா இருக்கும். 3வது இடத்துல தமிழ் லாங்குவேஜ்ல சின்ன சின்ன ஆசை அப்படிங்கிற ஒரு மலையாள படம் இருக்கு. ஸோ இந்திரன்ஸும் அப்புறம் மதுபாலாவும் நடிச்சிருக்க இந்த படம். அடுத்ததா ஓடிடியில இப்போ வரப்போற படங்களை பத்தி பார்த்துருவோம். எந்தெந்த ஓடிடியில எந்தெந்த டேட்ல ரிலீஸ் ஆகுது, என்ன டேட்ல ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அக்ஷய்குமார் அவர்களோட ரீசெண்டா ரிலீஸ் ஆகி பெரிய வெற்றி படமான ஒரு பயங்கர காமெடியான படம் தான் வெல்கம் டு த ஜங்கிள். இந்த படம் வந்து இப்போ ஜியோ ஹாட்ஸ்டார்ல 21ஆம் தேதி ஸ்ட்ரீமிங் ஆகுதுங்க. ஒரு பெரிய எதிர்பார்ப்பே இருக்கு ஓடிடியில இந்த படத்துக்கு. அடுத்ததா சோனி லீவ்ல வந்து சென்னை லவ் ஸ்டோரி அப்படின்னு ரீசெண்டா ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய வெற்றி படமான தெலுங்கு திரைப்படம். நிறைய பேர் சென்னை லவ் ஸ்டோரின்னு இது தமிழ் படம் நினைச்சுக்கிறீங்க, தமிழ் ஆடியோலையும் வரும். ஆனா இது டைரக்ட் தெலுங்கு ஃபிலிம். சோனி லீவ்ல ஆகஸ்ட் 21ஆம் தேதி வருது. அடுத்ததா நெட்ஃபிளிக்ஸ்ல டைரக்டா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு தமிழ் படம் டைரக்டா ஒரு ஓடிடியில வருது, அதுவும் நெட்ஃபிளிக்ஸ் மாதிரி ஒரு பெரிய ஓடிடியில. பியார் பிரேமா கல்யாணம் அப்படிங்கிற இந்த படம் வந்து டைரக்டர் இளன், அதாவது ரீசெண்டா ஸ்டார் படம் எடுத்திருந்தாரு. பியார் பிரேமா காதல் அந்த படத்தோட டைரக்டரும் அவர் தான், இந்த படத்தோட டைரக்டர் அவர் தான், இந்த படத்தோட கதாநாயகன். ஸோ 21ஆம் தேதி நெட்ஃபிளிக்ஸ்ல வருது டைரக்ட் ஓடிடி. ஸோ ஃபைனலா ரொம்ப நாள் நம்ம எதிர்பார்த்த ஒரு படம், ஆமாங்க, ஜனநாயகன் ஜி5ல வந்து ஆகஸ்ட் 21 வந்து ஸ்ட்ரீமிங் ஆகுது. ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த டாப் பொசிஷன்லாம் பெரிய அளவுல மாறும்னு சொல்லியிருந்தோம்ல, கண்டிப்பா அதுல டாப் நம்பர் 1ல வரப்போகுது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இந்த படங்கள்ல நீங்க எந்த படத்துக்காக அதிகமா காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இதுக்கு முன்னாடி வந்த ஓடிடி படங்கள்ல எது சிறந்த படம், எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரகுமான்.